தற்போதைய அண்மை செய்தி. கடலூரில் நடைபெற்ற விசிக போராட்டத்தின் போது பட்டாசு வெடித்ததில் சிறப்பு உதவி ஆய்வாளருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தி. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கிரண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிரண், உங்க தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. நிச்சயமாக சட்ட மாமேதை அம்பேத்கரை அவமதிப்பு செய்ததாக கூறி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் மன்னிப்பு கேட்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் அறிவுடை நம்பி, கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் ஆகியோர் தலைமையில் கண்டன பேரணி நடைபெற்றது. அதில் அண்ணா பாலம் அருகே உள்ள பெரியார் சிலையில் இருந்து கடலூர் தலைமை தபால் நிலையம் வரை பேரணியாக சென்று அங்குள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். காவல்துறை சார்பில் பேரணிக்கு முதலில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து பேரணி நிறைவின் போது தலைமை தபால் நிலைய பேருந்து நிலையம் அருகே அதிக சத்தத்துடன் பட்டாசு வெடித்தனர். அதில் சிறப்பு உதவி ஆய்வாளர் வில்வேந்தன் மீது பட்டாசு பட்டு காயமடைந்தார். உடனடியாக அவரை கடலூர் அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த பேரணியால் கடலூர் பாரதி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி கிரண்.